கல்யாண கனவு புத்தம் புதிய மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் தலையில பெரிய இடியே விழுந்துட்டேன். ஊரையே கூட்டி கொண்டு வச்சிருக்கேன். இந்த நேரம் மத்திய பிள்ளையே காணுவேன். என்ன பண்ணுவேன்? யாரு பண்ணுவேன்? அழடிங்க மேனி கடிச்சிருவா. எங்க போயிருவா? இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. காலையில 4 மணி ஆயிட்டு பிள்ளைய காணுமே. நைட்டு 16 மணிக்கு காணாம போன புள்ள காலையில 4 மணி ஆயிட்டு. பிள்ளைக்கு என்னாச்சோ யாராச்சோ தெரியலையே. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம், ஒன்னும் ஆகாது. ஐயா, மாப்பிள்ள விடிஞ்ச 5 மணிக்கு தாலி கட்டு காணாம போன புள்ள இன்னும் வீடு வந்து சேரல. கல்யாணம் என்ன ஆகுமோ யாதாகுமோ நினைச்சாலே டென்ஷன்லாம் பதறுதே. ஒரு புள்ள காணாம போயிட்டு இன்னொரு புள்ள வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குதே. ஐயா, அந்த கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இவ கட்ட தாலி கட்டினாலும் கட்டிட்டாலும் இவ எனக்கு பொண்டாட்டி தான். அது எந்த மாற்றம் இல்ல. இங்க வச்சு தாலி கட்டினா வீட்டுல போய் கட்டுவேன், அவ்வளவுதான். இவன் என் பொண்டாட்டி தான். இப்ப காணாம போன பிள்ளைதான் நம்ம தேடணும். நெஞ்செல்லாம் படபடன்னு வருதே. ஐயா மைனி, அழாதீங்க மைனி, கிடைச்சிருவா. ஐயோ, இசை எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, இசை எங்க போனான்னு தெரியலையே. இசை எங்கிட்ட போன வந்துருட்டு. அத்தா, அக்கா எப்படியாவது கண்டுபிடிங்க அத்தா. எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஐயா மாப்பிள்ள, ஒரு தகவல் வர மாட்டேங்குற. வரும், பொறுமையா இருங்க. ஸ்டேஷன்ல சொல்லிருக்கோம்ல. அம்மா, இங்க வந்து இந்த காணாம போன பிள்ளைய கம்ப்ளைண்ட் கொடுத்ததே. ஆமா, என் புள்ளதான். இசை கிடைச்சிட்டா? எஸ்ஐ சார் உங்களெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்ட சொல்லிருக்காரு. சீக்கிரம் வாங்க. என் புள்ள கிடைச்சிட்டாளா? எம்மா, காலைல 5 மணிக்கு தாலி கட்டுமா. புள்ள எங்கம்மா? எஸ்ஐ சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. பொம்பளைங்க எல்லாம் வர வேண்டாம், ஆம்பளைங்க மட்டும் வாங்க. எம்மா, என் பிள்ளைக்கு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. என் பிள்ளைக்கு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. அம்மா, வாலிய பிள்ளை நீங்க தான் கண்ணு கத்தமா பாத்துருக்கணும். நைட்டு நேரம் நகை நட்டு பிள்ளை போட்டுருக்கு. நீங்க பாட்டுல விட்டுட்டு தூங்கி இருக்கீங்க. கொஞ்சம் கவனமா பாக்கண்டாமா. காலை எவ்வளவு கெட்டு கிடக்குது. உங்க வீட்டு பொண்ணு கிடைச்சிருந்தே நம்பிக்கையோட இருங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இதே வேற வீட்டு பிள்ளை காணாம போயிருந்தா அந்த அளவுக்கு இவ்வளவு மும்மரமா தேடி இருக்க மாட்டாங்க. இப்ப போலீஸ் பட்டாளமே வந்து இறங்கி இருக்கு. அது போக மிலிட்டரி வந்து இறங்கி இருக்கு. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க அத்தனை பெரிய பெரிய அதிகாரிகளும் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. எப்படி? யார் ஆர்டர் பேர்ல இப்படி பண்ணுதாங்கன்னு தெரியல. எனக்கு யாரெல்லாம் தெரியாது. யாரோ ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுருக்காங்க. அதான் இவ்வளவு மும்மரமா தேடிட்டு இருக்காங்க. போலீஸே நடுங்கிதான் இருக்குது. அந்த அளவுக்கு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பயப்படாம வாங்க. சரி, எல்லாரும் ஸ்டேஷன் வந்துங்க. லேடிஸ்லாம் வேண்டாம். சரிங்கம்மா. இசை எங்கிட்டே போயிருப்பா. இசைக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? சச்சே, அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. என்ன ஆயிருக்கும்? அதான் யாரோ போலீஸே மிரட்டி சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களாமே. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்களா இருக்கும். யாரோ என்ன யாரோ கிங்ஸின் தான். அதான் யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கல்ல. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. பயப்படாம இரு. சரிடி. அம்மா, இசை இன்னும் வரலம்மா. பயமா இருக்குமா. சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஏன் பாரு, ஆசில பஸ்ல வேற என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவளை எவனோ கடத்திட்டேன்னு சொல்றாங்க. என்னமா சொல்றீங்க? ஆமா, நல்ல நேரம் நேத்து நீ எங்க கூடயே இருந்த. மாப்பிள்ள கூட வந்த போய் உனக்கும் எதுவும் ஆகல. அவ கூட சுத்திட்டு இருந்தனா உனக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல. எப்பவும் அவ கூட சுத்திட்டு இருப்ப. நல்ல நேரம் நேத்து மாப்பிள்ள வந்த போய் நேத்து நீ அவ கூட சுத்தல. இல்லனா என்னத்துக்கு நீ காணாம போயிருப்ப. சரி, வா வீட்டுக்கு போயிருவோம். இந்த விஷயம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. போலீஸ் கேஸ்ல போய்கிட்டு இருக்குது. விசாரணை வரும்போது ஒன்னும் சேர்த்து விசாரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம மானம் காத்துல பறந்துரும். உங்க புத்திய காட்டிட்டீங்கல்ல. காணாம போன பிள்ளைக்கு ஃப்ரெண்டுன்னு ஒண்ணு விசாரித்து வருவாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுன்னா கோபப்படுவாரு. சீக்கிரமா வீட்டுக்கு போயிருவோம். பாரு, ஒரு உன் கல்யாணம் நின்னு போறோம். வா. ஏம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? அறிவு இல்லாம பேசாத. பாரு, ஊருக்குள்ள வேற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் சரியா படல. பாரு, நீனும் அப்படிதான் சொல்லிடுவாங்க. ஏம்மா, எங்களுக்கு இருக்குது ஒண்ணே ஒண்ணு. வந்துரு போயிரும். இந்த சகவாசமே நமக்கு வேண்டாம். வா போயிரும். ஏம்மா, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? அவன் நம்ம வீட்ல வளர்ந்த பொண்ணு. அவளை இப்ப காணோம். என்னாச்சோ யாதாச்சோ தெரியல. நான் பயந்துட்டு இருக்கேன். நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வீட்டாளுக்க பாத்துக்கிடுவாங்க. அதுக்கு கொஞ்ச ஆளா இருக்குது. யாரோ ஒருத்தர் தேடுவாங்க. நீ வா. சும்மா நான் இங்க இருக்கணுமா? அவளை பார்க்காம என்னால அங்க வர முடியாது. அவ கூடயே வளர்ந்தவம்மா. அவ இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னாச்சோ யாதாச்சோ நான் பயத்துல இருக்கேன். நீங்க என்னமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சு கூட்டு போறதுக்கு நீயா வந்துரு. ஏறி இவங்க அசிங்கப்பட்ட மாதிரி நம்மளால அசிங்கப்பட முடியாது. ஊருக்குள்ள அவ என் கூடயே ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. அம்மா, அப்படிப்பட்ட பொண்ணு அவ கிடையாது. நமக்கு என்னடி தெரியும்? அவ உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் யாருக்கு தெரியும்? சும்மா விட்டு ஒரு பிள்ளை காணாம போவோம். யாரையும் விரும்பி இருக்கா? அத நைட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. உங்களுக்கு நான் கழுவிடும். அவ எப்படிப்பட்டவனே எங்களுக்கு தான் தெரியும். அவனை போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே.
அவளை பத்தி தப்பு தப்பா பேசுனீங்க நான் உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுவேன். மரியாதை இல்லாத போயிருங்க. இப்ப நீ வந்தா உனக்கு நல்லது, இல்ல அப்ப அடிச்சு போட்டுட்டு போயிருவேன். இங்க பாரு, இன்னைக்கு அவன் இவன் முடிய ஓடி போயிட்டா, நாளைக்கு ஒன்னே அப்படிதான் சொல்லுவாங்க. வந்துரு. இனி கல்யாணம் நடக்காது. வா வா. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவன் அப்படிதான் பேசுவான், இழுத்துக்கிட்டு வா. ஒழுங்கா வந்துரு, இல்ல தொலைச்சிடுவேன். என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். ஐயோ அம்மா, என்ன விடுங்கம்மா, நான் வர மாட்டேம்மா. ஒழுங்கா வரல. ச்சே, என்ன இப்படி இருக்காங்க? இவ்வளவுதான் மனுஷங்களா? என்ன போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கிங்ஸி சார், எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு தொலையே பிடிக்காம இருக்கு. இன்னும் ஹாஃப் அன் அவர்ல அந்த பொண்ணுங்க வந்துக்கணும், இல்ல நான் யாருன்னு தெரியல. கிங்ஸி சார், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். கிட்ட நெருங்கிட்டோம். இதே தானே 2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, நெருங்கிட்டோம் கிங்ஸி. 10 நிமிஷத்துல அந்த பொண்ணுங்க வந்துக்கணும். அவன் மேல ஒரு கீரல் கூட இருக்க கூடாது. அப்புறம் அவளை கடத்திட்டு போயிருக்கானே, அவன் உசுரோட எனக்கு வேணும். புரியுதா? உசுரோட என்கிட்ட ஒப்படைக்கணும். உங்ககிட்ட ஒப்படைச்சதும் கொஞ்சம் அமைதலா இருங்க. முடியாது, எனக்கு பைத்தியமா பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்க எதுக்காக வந்தது இல்லையே? எனக்கு ஒண்ணு வந்திருக்க மாட்டேன். யோவைய உசுரு சொல்ல தெரியலையா? அதுக்கும் மேல அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. இல்ல கிங்ஸ், எதுவுமே ஆயிருக்காது. கடத்தினவங்க எப்படி 1/2 மைல் கிலோமீட்டர் கூட தாண்டி போயிருக்க முடியாது. எல்லா பக்கமும் செக்யூரிட்டி போட்டாச்சு. அப்படி யாரும் தப்பிக்க முடியாது. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. அந்த பொண்ணு வரணும், அவ்வளவுதான். கிங்ஸி, கிங்ஸி, என்ன ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்களா? நம்ம நின்னு பேசிட்டு இருந்தோமே வெளியில. ஆமா, அது வரைக்கும் அந்த பொண்ணு வருது தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரது காணல. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு எதையோ பார்த்து பயப்படுறா. என்ன சொல்ற? ஆமா, அந்த பொண்ணு சுத்தி வந்து பாக்குது, பயப்படுது. உள்ள திரும்பதுக்குள்ள அந்த பொண்ணை காணும். அது வரைக்கும் தான் சிசிடிவி கேமரா இருக்குது. அப்ப அதுலதான் கடத்தப்பட்டிருக்கா. ஆமா கிங்ஸி, அதுக்கப்புறம் உன் கார்ல கொஞ்சம் கேமரா இருந்தது. ஆமா, அதுல நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். என்ன தெரிஞ்சது? அந்த சிசிடிவி கேமரால பயப்படுறது தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன் காரை பார்க்க கைய காட்டுதா. என்னடா சொல்ற? ஏன் காரை பார்த்தா? ஆமா கிங்ஸி, எனக்கு என்னமோ தனக்கு ஆபத்து வருது தெரிஞ்சுக்கிட்டு நீ காருக்குள்ள இருந்தியா, அதுக்குதான் அந்த பொண்ணு உன்னை காப்பாத்த சொல்லி கைய காட்டி இருக்கணும். ஐயோ, நான் பார்க்காம போயிட்டேனடா, நான் பார்க்காம போயிட்டேனே. சரி, பயப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி நாம தான் போலீஸ் எல்லாம் வச்சு தேடுறது அந்த குடும்பத்தாருக்கு தெரியக்கூடாது. ஆமா, கண்ணு மூக்கு வச்சு பேசிடுவாங்க. கிங்ஸி தான் தலையிட்டு இருக்கான்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இல்ல, நாங்க தானே தெரியாது. போலீஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லிட்டேன். கிங்ஸி இதை தலையிடுறதா யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. சரி, நீ வெளியில போய் பாரு. அவங்க குடும்பத்தாருக்கெல்லாம் வந்திருக்காங்க. நான் வந்து என்ன சந்தேகம் வரும், டீச்சர் அம்மா அப்பா எல்லாம் நிப்பாங்க. அதனால நீ போய் நில்லு, அங்க என்ன நடக்கு யாரு நடக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி கிங்ஸி. அம்மா, உங்க பொண்ணு யாரையாவது காதல் பண்ணிட்டு இருக்கா என்ன? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன பேச்சு பேசுறீங்க? தம்பி, எல்லா கேள்வியும் கேட்கதான் செய்வோம். புள்ள காலனா எல்லா விதத்திலும் சந்தேகப்படணும். அப்படிலாம் இல்ல, நானும் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்க வீட்டு பொண்ணு விரும்பினதே என் தம்பியை தான். ஆனா ஊருக்குள்ள வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஐயோ, ஏமா இந்த உலகம் கண்ணு காது கொச்சு பேசும். ஒரு வீட்டுல ஒண்ணு நடந்துட்டுனா போதும், வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து கட்டி பேசுவாங்க. அதெல்லாம் நம்பிக்கிட்டு எங்க கிட்ட இப்படி பேசுவீங்களா? எங்க வீட்டு பிள்ளை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவ சுத்த தங்கம், அவ சுத்த தங்கம். கேள்வி எல்லாம் கேட்கதாமா செய்வாங்க. அப்படி இப்படி கேட்டாதான் பதில் ஏதாவது கிடைக்கும். இல்லங்க, அப்படி எந்த பழக்கமும் அவளுக்கு கிடையாது. அம்மா, நீ தானே அவளோட காலேஜ் படிச்சிட்டு இருக்க? ஆமா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். காலேஜ்ல யாராவது அவளை ஒன் சைடா விரும்புறாங்களா என்ன? இல்ல, அப்படிலாம் இல்ல. அவ யார்கிட்டயுமே பழக மாட்டா. அப்படி சொல்ல முடியாதுலம்மா. இல்ல, அவ ஒரு கொள்கை வச்சுட்டு அலைஞ்சா. என்ன கொள்கை? காலேஜ் தான் கல்யாணம் பண்ணுவேன், தனக்காக யார் உசுர கொடுக்கானோ அவளை தான் காலேஜ் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு கொள்கையோட அலைஞ்சா. அதனால காலேஜ் அவளை கேலி கூத்தாதான் பார்த்துச்சு. அதனால எந்த பையனும் அவகிட்ட வந்து காதல சொல்ல மாட்டாங்க. யாரும் அவளை விரும்பவும் இல்ல. அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஆனா ஊருக்குள்ள ஏதோ உங்க பொண்ணு யாரையோ விரும்பினதா பேசிட்டு இருக்காங்க. சரி, அது ஊருன்னா அப்படிதான் பேசும். சரி சரி, கவலைப்படாம இருங்க, உங்க பொண்ணு வந்துருவா. ஒவ்வொருத்தரையும் என் டேபிளுக்கு அனுப்புங்க, தனித்தனியா எல்லாத்தையும் விசாரிக்கணும். சார், காணாம போனதே எங்க வீட்டு பொண்ணு. எங்க கிட்ட எதுக்கு சார் விசாரிச்சுட்டு இருக்கீங்க? வெளியில விசாரிங்க சார். அது எங்களுக்கு தெரியும், விசாரிக்கிறது எங்க கடமை. பல லேண்ட்ல தான் நாங்க விசாரிப்போம். சார், காணாம போனது ஒரு வாலிய பொண்ணு. இவ்வளவு கேர்லெஸ் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. வாலிய பொண்ணுன்னு தெரியுது, இவ்வளவு கேர்லெஸ் விட்டுட்டு எங்கிட்ட வந்து கத்துறீங்க. அது பாக்கிறதுக்கு அழகு போல இருக்கு, நகை நட்டு வேற போட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு விட்டுருக்கீங்க. ரொம்ப லட்சணமா பிள்ளைய பாத்துருக்கீங்க. நீங்க எங்க கிட்ட கோபப்பட வேண்டியதான். கமிஷனர் வந்துட்டு இருக்காரு, அவர் தலையிட்டா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சார், சீக்கிரம் வர சொல்லுங்க சார். எங்க வீட்டு பொண்ணு காணல பதறிட்டு போயிருக்கோம். காலையில தாலி கட்டு சார். அதுக்குள்ள உங்க பொண்ணு வந்துருவா, பயப்படாதீங்க. அந்த பொண்ணு கூட படிக்கிற பிள்ளைங்க அத்தனை வந்தாச்சா? எல்லா வீட்ல இருந்து கூட்டம் வந்தாச்சு சார். காலேஜ் வா அத்தி, வேற எதுவும் வெளியில வந்துட கூடாது. கிங்ஸ்லின் கிளாஸ்க்கு வந்துட்டு போனதே, இவகிட்ட பேசினதே யாராவது சொல்லி கொடுத்தா? சார், இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே. ஒரு பொம்பளை பிள்ளையால நம்ம அசிங்கப்பட்டுட்டோமே.
இவ்வளவு சேலை செஞ்சு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இப்படி ஆயிப்போச்சே. நடேன்னு மூத்த பிள்ளைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணினேன், இப்படி ஆயிப்போச்சே. இனி நான் என்ன பண்ணுவேன், என்னத்த சொல்ல? பொம்பளை பிள்ளைங்களை கொஞ்சம் கட்டுப்பாடோட வளர்க்கணும். அதை கொழுக கிழகுன்னு அலைஞ்சிடு. ஒருவேளை நம்ம பிள்ளைய பிடிக்காம இல்ல காதச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டாலோ? சும்மா எப்படி சொல்லுவாங்க, கண்ணு காது முக்கோச்சு ஏதாவது இருக்குமா? ஐயா இப்ப என்ன பண்ணனு தெரியலையே. சார் சீக்கிரம் என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஏமா தேடிக்கிட்டு தான் இருக்கும், விடியதுக்குள்ள உங்க பொண்ணு வந்துருவா. சரிங்க ஐயா. ஆஹா கிங்ஸன் உள்ளதான் இருக்காரு, அப்போ பிரச்சனை இல்லை. சிசிடிவி கேமரா பாத்தியடா? பாத்துட்டு அதுக்கான எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு எங்கேயுமே இல்லடா. சிசிடிவி கேமரா இல்ல தெரிஞ்சது, மண்டபத்து வாசல் வரைக்கும் வந்திருக்கா. அப்புறம் எதையோ பார்த்து பயப்படுறாடா. என்னடா சொல்ற? மண்டபத்து வழியில யார பார்த்து பயந்தா தெரியலடா. அப்புறம் எதையோ பார்த்து கையை கட்டி கூப்பிடுறா, உதவிக்கு கூப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்படி கூப்பிட்டு இருக்கும் போது ஆளை காணும். ஏன் அது சிசிடிவி கேமரா பதிவு ஆகலையா? இல்லடா, அந்த நேரம் கரெக்டா கரண்ட் கட் ஆகுது. என்னடா சொல்ற? ஆனா உள்ள கரண்ட் எதுவும் கட் ஆகலையா? அதான்டா ஒரே குழப்பமா இருக்கு. அவ பயந்து யாரையோ பார்த்து கூப்பிடுறா உதவிக்கு, அதுக்குள்ள கரண்ட் கட் ஆகுது, அதுக்குள்ள ஆளை காணும். ஆனா ரொம்ப பயந்தாடா, அந்த முகத்தை பார்க்கணுமே. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரி கத்துனாடா. ஐயோ ஐயோ நான் வேற கேர்லெஸ் இருந்துட்டேன். இருட்டுல போகாத வெளியில போகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். டேய் அவளா வெளியில வரல, என்ன சொல்லிட்டு இருக்க? அவ எதையோ காப்பாத்த போன மாதிரி போனாடா. அவ காப்பாத்த போய்தான் இவ மாட்டிக்கிட்டா. என்ன சொல்ற? டேய் அவ எதையோ காப்பாத்துறதுக்கு ஓடி ஓடி போறாடா. மண்டபத்துல இருந்து வெளியில ஓடி வராடா. அதுக்கப்புறம் அவ பயப்படுறா. ஏன் பயந்தான்னு தெரிய மாட்டேங்குது. அவ தானாலாம் வெளியில வரல. என்னடா சொல்ற? ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. நானும் அந்த மண்டபத்தை சுத்தி எல்லா இடமும் தேடிட்டு வந்துட்டேன். ஐயோ பயமா இருக்குடா. நேரம் வேற கடந்துகிட்டே போகுது. ஐயா என் புள்ள காணாம போய் இதோட 8 மணி நேரம் தாண்டி போச்சே. என் புள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. ஐயா அம்மா நேரம் கடந்துகிட்டே போகுதுடா. என்ன ஆக்கத்துலதான் கல்யாண ஏற்பாடு பண்ணணுமோ தெரியல. இப்படி ஆயி போச்சு. பொம்பளை பிள்ளைய அடக்கு விடக்காம ஒரு இடத்துல இருனா இருக்கால்வலா. இப்ப என்னடா பண்ண, என்ன பண்ண போறோம் தெரியலன்னு. என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியலன்னு. ஏம்மா நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. எங்க போ சொல்லுங்க, அத தலையில இடியா விழுந்து போச்சே. ஐயோ எல்லாம் போச்சு. என் புள்ளைல வாழ்க்கெல்லாம் நாசமா போச்சே. ஐயோ நான் என்ன பண்ண போறேன், நான் யாது பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா அவன் மேல எந்த தப்பு இல்ல. யாரையோ காப்பாத்துறதுக்கு தான் ஓடி போறா. அதுக்கப்புறம் தான் அவன் மாட்டிருக்கா. காப்பாத்த போனாலா? ஆமாத்த, என்னதான் தெரியல. அவன் எதையோ காப்பாத்துறதுக்கு தான் போனா. அதுக்கப்புறம் யாருக்கிட்டயும் உதவி கேட்கறா. அந்த உதவி அவளுக்கு கிடைக்கல. ஐயோ அந்த புள்ள காணாம போனதுக்கு இவன் எங்களை கண்டு படா படுத்துறானே. இன்னைக்கு உண்டு ஆக்க போறான். என்ன என்ன சொன்னீங்க என்கிட்ட? கிங்ஸன் எல்லா பக்கமும் திட்டம். என் கமிஷனரே போய் தேடிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படின்னா அவங்க இல்ல அப்படிதானே? கிடைச்சிருவாங்க. உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்திருந்தா நான் வெளியே தலை காட்டாம உங்களை வேலை வாங்கிட்டு இருந்தேன். இனி உங்களை நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. குளத்துல நானே இறங்குறேன். சரி வா நம்ம போல. அந்த புள்ளைய நீ நினைச்சு பேசணும் பரவாயில்ல. வா பாத்துக்கலாம். எனக்கு உசுரோட வேணும் அவ்வளவுதான். கிங்ஸன் வேண்டாம், நாங்க பாத்துக்கிட்டோம். போதும், உங்களை இது வரைக்கும் நம்மளதே போதும். எனக்கு தெரியும் அப்படி கண்டுபிடிக்கிறது. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் விடாதீங்க. எல்லாரும் விசாரிங்க. அப்புறம் காலேஜ்ல எல்லாத்தையும் விசாரிச்சுக்கணும் மட்டும் சொல்லுங்க. காலேஜ் இருந்து யாருங்க வரக்கூடாது. அந்த பொண்ணுக்கு காலேஜ்ல இருந்து எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பொண்ணு யாரையும் விரும்பவும் இல்ல. இந்த பொண்ணு பின்னாடி எவனும் சுத்தினது இல்ல. அதனால இந்த காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட் கூட்டு விசாரிச்சோம், பிரின்சிபால கூட்டு விசாரிச்சோம் எதுவும் இருக்கக்கூடாது. அது சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு வெளிய வச்சு பேசுனேன் அவ்வளவுதான். என்ன மத்த யாரும் சந்தேகப்படக்கூடாது இல்ல. காலேஜ்ல இருந்த ஸ்டூடெண்டோ ஃப்ரெண்ட்ஸோ யாருங்க வரக்கூடாது. அந்த பொண்ணுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. தேவையில்லாம அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தக்கூடாது. கேள்வி கேட்கறங்க பேர்ல அந்த பிள்ளைய யாராவது கௌரவப்படுத்துனீங்க? இல்ல கிங்ஸன் அதெல்லாம் பண்ண மாட்டோம். சரி அந்த வீட்டுக்குள்ள எங்க? வெளிலதான் உட்கார்ந்து இருக்காங்க. சரி வாங்க போல. என்ன உள்ள இந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. ஆண்டி இசி கிடைச்சிட்டல ஆண்டி? இல்லம்மா அவன் என்ன கிடைக்கலம்மா. நமக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுவோமா? அவன் பெரிய ரவுடின்னு கேள்விப்பட்டேன். வேண்டாம், அவன் பெரிய பணக்காரன். நமக்கு மோதக்கு தும்பு இருக்கா? நம்ம வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டா சும்மா ஏறி. இருந்தாலும் அவளை காப்பாத்தது நம்ம கடமை இல்ல. அந்த பொறுக்கி தானே கிளாஸ்ல வந்து அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டா. ஒருவேளை அவன் கடத்தி இருந்தா பாரு, நமக்கு யாரு என்னெல்லாம் தெரியாது. ஆனா இந்த விஷயம் மட்டும் தெரியும்னு சொல்லிடுவோமா? ரேச்சல கெட்டிக்க போறோம்னு சொல்ல வேண்டாம். ஆனா எங்களுக்கு தெரியும் அந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம். சரி ஆண்டி. என்னம்மா? காலேஜ்ல இசைக்கிட்ட ஒரு ரவுடி வம்பிழுப்பா. என்ன சொல்றீங்க? ஆமா, அவ கிட்ட வந்து ஒரு ஆளு வம்பிழுத்தாரு.
வம்பிழுத்தாருன்னா அது வந்து சொல்லுங்க. கிளாஸுக்குள்ள வந்து கிளாஸ்க்குள்ள வந்து இசையை கிஸ் பண்ணிட்டு போனான். அடச்சீ! ஐயோ என் தலையில இடியே விழுது. ஐயோ என் தலையில இடியே விழுது. என்ன மேனி பிள்ளை வளர்த்திருக்கிய? ஏன் தெரியாம தான் கேட்க, என்ன பிள்ளை வளர்த்திருக்கீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, அதுக்காக அவ மேல எந்த தப்பு இல்ல. அவ அப்படிப்பட்ட பிள்ளைலாம் கிடையாது. அந்த ரவுடி தான் அவ கிட்ட இருந்து வம்பிழுத்து அப்படி பண்ணிட்டு போயிட்டான். இசை மேல எந்த தப்பும் கிடையாது. அவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. திடீர்னு கிளாஸுக்குள்ள வந்து கிஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுல போயிட்டான். அதுக்கு இசை என்ன பண்ணா? ஏய் இசை சந்தேகப்படாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இசை என்ன பண்ணுனா? ஒண்ணும் பண்ணல. பிரின்சிபல்ட்ட மேடம் யாரையும் கமெண்ட் பண்ணல? இல்ல. ஓ அப்படியா? ஏதோ தான் பேர் அசிங்கப்பட்டுன்னு கூட சொல்லாம இருக்கலாம்ல. காலேஜ் பத்தா தெரியுமாடா, சின்ன விஷயமும் பெருசாகும். அதனால கூட அவன் மறைச்சிருக்கலாம். எவனோ ஒரு பொறுக்கி பையன் நம்ம பிள்ளைட்ட வம்பிருக்கான். அது யாருன்னு கண்டுபிடி. நீ அவன் மேல கோபப்பட்டு இருக்க. அவளை நான் சந்தேகப்படல. இதையா அவன் என்கிட்ட இருந்து மறைச்சா? ஐயோ இந்த குடும்பத்தை தெரியாம பொண்ணு எடுக்க ஆசைப்பட்டுட்டானே. ஐயோ நாத்து, நீ என்ன பேச்சு பேசுற? என் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதா? அதான் அந்த லட்சணமெல்லாம் இப்ப தெரிய ஆரம்பிச்சுட்ட. பாரு நாத்து, இசைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் நெருப்பு மாதிரி. எவனோ ஒருத்த வம்பிழுத்தா அவ என்ன பண்ணுவா? ஐயோ கதை இப்படி திரும்பிட்டா. ஏமா யார் நீங்களா? உங்களை யார் உள்ள விட்டது? இசைக்கு ஃப்ரெண்ட். ஆமா, நீங்க தான அவங்க கிளாஸ்ல எதிரி. உங்களுக்கு ஏதோ போட்டிலாம் இருந்துச்சா? தேதல்ல நீங்க தான் நிப்பீங்கன்னு போட்டி போட்டீங்களா? இல்ல மேடம். இங்க பாருங்க, இந்த புள்ளைக்கு உங்க இசைக்கு ஆவாது. அதனால வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணை பத்தி காலேஜ்ல விசாரிச்சோம். அப்படி எதுவும் இல்ல. அப்போ இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே. அதான் சொன்னேன், இவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்குது. அதை தீக்க அந்த பிள்ளைங்க இங்க வந்திருக்காங்க. நான் சொல்லல பெரிய இடத்த பகைக்க கூடாதுன்னு. நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க. உங்களுக்கு வாய் கூசல் இப்படி சொன்னதுக்கு? இல்ல சார், நாங்க உண்மைதான் சொன்னோம். அதான் உண்மைதானே? இங்க வந்து சொல்லுங்க வாங்க. என்ன நாத்து, நீ ஆசைப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிய. என்ன விட்டுட்டாங்க? ஊர் முழுக்க என்னலாமா பேசுறாங்க. ஊர் முழுக்க பேசட்டும், நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம பேசலாமா? இது மட்டும் நாங்க போயிடுறோம் மேடம். உங்களை இந்த தசை பக்கம் பார்த்தேன். என்ன எது நெருப்புல என்ன ஊத்த இருக்கீங்களா? அந்த பொண்ணை பத்தி நாங்க விசாரிச்சிட்டோம். அந்த பொண்ணு காலேஜ்ல நல்ல பொண்ணு. பாத்தியா இசைய பத்தியா? நான் சொல்லல. என்னமோ எனக்கு சரியா பண்ணலடா. இருக்க மாதிரி பேசாத. இசைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச அவன் மேல கோபப்படாத. மேடம், உங்களுக்கு நம்பிக்கை என்ன? சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாருங்க. அது என்னைக்கு நடந்தது? ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அது எப்படிடா கரெக்டா தேதி கூட நினைச்சிருக்காங்க? அவங்களுக்கு ஏதோ பகை இருந்திருக்குல்ல, அது எப்படி கரெக்டா ஆகஸ்ட் 15 சொல்றீங்க? ஆமா சார், கொடி ஏத்திட்டு தான் வந்து உட்கார்ந்து இருந்தோம். கிளாஸ்ல யாருமே இல்ல. அதனால இந்த ரவுடி உள்ள வந்தான். நாங்க அப்பதான் தச்சையில கொடி எடுக்கிறதுக்காக உள்ள வந்தோம். அதான் ஜபாக்கு கூட தெரியுமே. சொல்லி முடிஞ்சது. ஐயோ கிங்ஸ் இப்ப என்ன உண்டுல நாக்கிடுவானே. நீங்க ரெண்டாவது வாங்க, உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். அவங்களே நீங்க மாட்டுறீங்க. அவங்க எதுக்கு சும்மா சொன்னோம்? அது எப்படி தேதி வாரியா கரெக்டா சொல்றாங்க? எனக்கு அந்த சிசிடி புட்டேஜ் வேணும். இல்ல ஓ என்ன ஏமாத்திட்டா நினைக்கிறேன். இசை முட்டாள் மாதிரி பேசாத. அவன் எனக்கு துரோகம் பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அவ அப்படிப்பட்டவா இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா எவனோ ஒருத்தன் வந்து அவட்ட வம்பு எடுத்திருக்கான். இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துருக்கான். என்கிட்டயே அவன் மறைச்சா. உன் புத்தி தெரிஞ்சுதான் மறைச்சிருப்பா. சரி நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். சாரி சார், இருங்க. உங்க ரெண்டு பேருக்கு இருக்குது. தெரியாம உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க ஆசைப்பட்டேன் மேனி. மன்னிச்சுங்க மேனி. இனி உங்க வீட்டுல நான் பொண்ணு எடுக்கவே மாட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து விளக்கு நானும் விட்டா இல்ல. என் புள்ள வளர்க்க நல்லா இருக்கணும். அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய், எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கா. இத மறைச்சவா இனி என்னென்னலாம் மறைச்சாலோ அது மட்டும் இல்ல. ஒருவேளை அவளுக்கு தொடர்பு இருந்தனா? அம்மா இசை பத்தி தப்பா பேசாதீங்க. இல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? எவனோ ஒருத்த முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கான்னு இந்த பிள்ளை சொல்லுது. ஐயோ என் மானமே போச்சே. அந்த கோவம் எனக்கு இருக்கதான் செய்யுது. அதுக்காக அவ தப்பான வேலை கிடையாது. எவனோ ஒருத்த முத்தம் கொடுத்தவள நீ கல்யாணம் பண்ண போறியா? அம்மா ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? நாத்து இப்பெல்லாம் பேசாத நாத்து. என் புள்ள நல்ல புள்ள. அதான் உங்க பிள்ளை இவ்வளவு வேலை பார்த்துக்கலானே. அதான் அவனை கண்டுபிடிக்கிறேன். என் குடும்ப பிள்ளை அசிங்கப்படுத்திட்டானே. இத உடனே கிங்ஸ்ல போய் சொல்லணுமே. என்ன இங்க எல்லாமே தலைகீழ நடந்துகிட்டு இருக்கு. டேய் முகில், சொல்லு. டேய் இப்ப கோபப்படுறதுக்கு நேரம் இல்ல. நேர காலேஜுக்கு போய் அந்த பிள்ளைங்க சொன்ன டைத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் பாரு. அவன் எவனு தெரிஞ்சிடும்ல. டேய் இந்த போலீஸ்காரங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க போய் அந்த ஃபுட்டேஜ் எடுக்கக்குள்ள நீ போய் எடுத்துட்டு போ. எடுக்கிறேன். அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். டேய் கோபப்படாத, வா போய் எடுத்துட்டு வரலாம். வா சீக்கிரம் வா. டேய் காலேஜ்ல தரமாட்ட வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒன்றுல நாக்கிருங்க. எது வரலாம் பாத்துக்கலாம். யார் விட போறா? அவன் என் கையில் சிக்கணும். நாத்து கோபப்படாத நாத்து. என் பிள்ளைக்கு எவ்வளவு ஆசையா கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டேன். கெட்டினா உங்க வீட்டு பிள்ளைதான் கட்டணும் எவ்வளவு ஆசைப்பட்டேன். உங்க பிள்ளைய பார்த்துக்க வேலையை பார்த்தீங்களா? அம்மா சும்மா தேடாம பேசிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு நடக்கதெல்லாம் ஒண்ணும் சரியா படல. எந்த தப்புமே பண்ணாத நீங்க எவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கீங்க. உங்களை ஒழுக்கமா வளர்த்த நீங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கீங்க. அம்மா தேடாம பேசிட்டு இருக்காங்க. இங்க மனசுல டேஸ்ட்ல இருக்கும்போது இவங்க வேற. நானே போனவள காணும் டேஸ்ட்ல இருக்கேன். இல்ல ஒருவேளை அவ பிடிச்சவங்கள ஓடி போய் என்ன செய்ய முடியும்?
உன் கல்யாணமும் போச்சு, எல்லாம் போச்சு. நாத்து அப்படி பேசாத நாத்து. என் புள்ள அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. காலேஜுக்குள்ள வந்தே ஒருத்த முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கான். அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மகிட்ட மறைச்சிருக்காளே. அவ அன்னைக்கு நம்மகிட்ட இதெல்லாம் சொல்லிருக்க வேண்டாம். அப்போ அவளுக்கு அதுல உடம்பு இருக்கு அப்படிதானே? இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயத்தை மூடி மறைச்சிருக்காளே. சரிதானே, இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த விஷயத்தை இவன் வீட்டுல இருந்து சொல்லிருக்க வேண்டாம். இப்ப ஒரு பொறுக்கி எங்கிட்ட தப்பா நடந்துட்டானே, இவன் நம்ம வீட்டுல சொல்லிருக்கணுமே. இவ ஏன் சொல்லல? அப்போ இவருக்கு இது உணர்ந்திருக்கா என்ன? சார், இந்த காலேஜ் படிக்க பிள்ளைங்க எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? உங்களை அங்கதானே கண்காணிக்க சொன்னேன். யாரும் இங்க வரக்கூடாது சொல்லிதானே இல்லையா? சார், நாங்க நின்னுட்டு போகும்போது அந்த பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். என்ன நீங்க காலேஜ்ல பண்ணது அது? அந்த பிள்ளைங்க தெளிவா சொல்லிட்டாங்க சார். ஒரு ரவுடி வந்து அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு போனா ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த டைம் வர கரெக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க சார். ஐயோ, அவங்க குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரி தான் இருக்குது. டென்ஷன் எடுக்காத கிங்சிங், அந்த புட்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. ஆமா கிங்சிங், அன்னைக்கே போய் அந்த புட்டேஜை வாங்கி டெலிட் பண்ணி தூர போட்டுட்டேன். அப்பா, என்னடா சொல்ற நீ? அன்னைக்கு அந்த வேலை பார்த்த அன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம். என்னைக்குனாலும் அது பிரச்சனை தானே, அதனால அன்னைக்கே போய் அதை வாங்கி டெலிட் பண்ணி தூர போட்டுட்டேன். சப்பா, இல்லைன்னா நினைக்க செத்துருப்பேன். அப்பா, நல்ல வேலை பார்த்துடா. பின்ன இந்த மாதிரிக்கெல்லாம் எவிடன்ஸ் யாராவது வைப்பானா? அதுல வேற காலேஜுக்குள்ளே சிசிடிவி கேமரா வேற. அதான் உடனே அந்த வேலையை பார்த்துட்டேன். தேங்க்ஸ்டா. பரவாயில்ல விடு, டென்ஷன் எடுக்காம இரு. அதான் ஆதாரம் சிக்கல, அப்புறம் ஏதாவது சமாளிச்சுக்கலாம். சரி சார், ஊருக்குள்ள அந்த பொண்ணு தப்பு தப்பா பேசுறாங்க சார். ஆமா சார், அந்த புள்ள யாரையும் விரும்பினதாவும் அவன் கூட தான் ஓடிப்பட்டதாவும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். இது என்ன ஊர் உலகம்? ஒரு பொண்ணு காணல, அது அவங்களுக்கு பெருசு இல்ல. சரி, வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா? கண்ட்ரோல் ரூம்ல போய் கேளுங்க சார். ஏதாவது தகவல் வந்திருக்கான்னு கேளுங்க. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு சார். இல்ல சார், இன்னும் எந்த தகவலுமே வரல. ஏமா, நீ அங்க போய் நிலே. அவங்கள பார்த்து வேற யாராவது எல்லாம் போன்ல டைப் விட்டு போயிடாம நீங்க எதுவும் சரி பண்ணுங்க, போங்க. ஓகே சார். அந்த பொண்ணை பத்தி யாரா தப்பு தப்பா பேசினா தூக்கிச்சு லாட கட்டுங்க. ஓகே சார். நாட்டி எங்க தங்கச்சி பத்தி எல்லாம் பேசுறீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. நீங்க அவகிட்ட கச்சிட்டு இருக்கியாமா? பத்திலமே நீ உங்க பிள்ளை பேசுறத பாத்தீங்களா? இப்ப புரியுதாட்டி, பொம்பளை பிள்ளைல எதுக்கு வாய் பேசாதீங்கன்னு சொல்லுதானே. நம்ம பேசினாலே குத்தம் தான் மட்டி. அதுக்கு தாண்டி படிச்சு வாயை குறைங்கன்னு சொன்னேன். யாரு என் பேச்ச கேட்டா? உங்க பிள்ளைல இப்பவே நீ ஏத்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க அக்காவை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? ஏன் கேள்விப்படல நீ? ஒரு 1000 பேசும். எங்க தங்கச்சி பத்தி எங்களுக்கு தெரியும். எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. நாங்க போய் காலேஜ்லயே பார்த்தோம், காலேஜ்லயும் காட்டினாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. டேய், இது என்ன நம்ப சொல்றீங்களா? சும்மா நான் தான் பார்த்துட்டு வந்தேன். இல்ல அப்போ நீங்க எங்க தங்கச்சி நம்பல. அதான் போய் பார்க்க போயிருக்கீங்க, அப்படிதானே? சரி, இவ்வளவுதான் உங்க காதலா? யாயிசை பத்தி எனக்கு தெரியும். அந்த ரவுடி பையன் யாருன்னா பார்க்க போனேன். பார்த்து நீ சத்தம் கட்டாம இரு. அப்ப அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நாளைக்கு மறுபடியும் நம்ம பிள்ளைகிட்ட உண்மைத்தானா அவன் யாரும் தெரிஞ்சவங்க ஏதாவது ஆக்சன் எடுக்க முடியும். ஓ, அப்படி ஒரு சம்பவம் நடந்துனா நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? சரி, கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க. ஆளுக்கால என் தங்கச்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல, அதான் ஆம்பளை பையன் இல்லாத வீடு தானேன்ட்டு ஆளுக்கால அப்படி பேசுறீங்கல்ல. ஐயோ, அப்படி இல்ல. என்ன நீங்க ஈஸியா நம்பவே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஒரு விஷயம் நமக்கு காதுக்கு வந்துச்சுன்னா விசாரிக்க தான் செய்யணும். அதுக்காக நம்ம பிள்ளை சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிருமா? இப்ப இதுக்கு பேர் என்னவா? கொஞ்ச நேரம் வாயை மூடி நில்லு. ஏற்கனவே பிள்ளை கிடைக்கணும் பழத்துல இருக்க. டென்ஷன் படுத்தாலே, சும்மா இரு. உங்க அம்மா அப்படி பேசுறாங்க, நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆத்தி, அந்த புட்டேஜ் எங்க போயிருக்கோம்? அதானே, இன்னுமா அங்க இருக்கோம்? இன்னுமா டெலிட் பண்ண வச்சிருக்கானுவ? பரவாயில்ல, இப்போதைக்கு புட்டேஜ் அது கிடைக்காம இருந்தது. உங்க சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கிடுங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. டிஎஸ்பி சார் வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. எங்க வீட்டு பிள்ளைய கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையா? சார், அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு நாங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டோம். அந்த பொண்ணு எங்க இருக்குன்னே தெரியல சார். எல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்கன்னா எங்க முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தானே இருக்கோம். சார், நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். அந்த பொண்ணு எங்கேயாவது போனது வந்தது ஏதாவது யோசித்து பாருங்க. உங்களுக்கு குடும்ப பகன்னு ஏதாவது இருக்கா என்ன? குடும்பமே நாங்க 2 பேர் மட்டும் தான், வேற யாரும் எங்களுக்கு கிடையாது. ஆமா மேடம், அவங்க குடும்பம் எங்க குடும்பம் மட்டும் தான், வேற எந்த குடும்பமும் எங்களுக்கு கிடையாது. சார், டிஎஸ்பி சார் வராங்க. எல்லா பக்கமும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். அந்த பொண்ணு லாஸ்டா எங்க நினைச்சு அதுல இருந்து சர்ச் பண்ணி அங்க இருக்க சுற்றுவட்டத்து எல்லா வீடு கோயில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. ஒண்ணு விடக்கூடாது. அதே மாதிரி சும்மா நிக்கிற காரு ஆட்டோ எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. ஆட்டோக்கு கீழே, காருக்கு கீழே, லாரி போயிட்டு இருந்தா லாரிக்கு கீழே எல்லா பக்கம் சர்ச் பண்ணுங்க. எல்லாமே சர்ச் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கோம். அது எப்படி இவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி போயிருக்க முடியும்? எனக்கு என்னமோ அநேகமா குற்றவாளியும் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்க இந்த ஏரியால தான் இருக்கணும். சந்தேகப்படுற மாதிரி என்ன நடந்தாலும் சரி தட்டி தூக்குங்க. சார், என் புள்ள கண்டுக்காம படிச்சிட்டு இருக்கோம். சீக்கிரம் கிடைச்சிருவாங்க.
ஐயா ரேச்சல் மாப்பிள்ள என் பிள்ளை எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லுங்க ஐயா. அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க, கிடைச்சிருவாங்க. ஐயா காணாம போய் 15 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. பிள்ளை என்ன நிலைமையில இருக்காளோ நினைச்சாலே பயமா இருக்குய்யா. ஐயா விட்டா நானும் அழுதுருவோம் கொடுக்க. இல்ல இது சரிப்படாது, கிடைச்சிருவாங்க. நெஞ்செல்லாம் பதறுதுயா. 1 மணி நேரம் கூட எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டா. 15 மணி நேரம். சரி வந்துருவாங்க, டென்ஷன் எடுக்காம இருங்க. டேவிட், இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பாரு. நான் இன்னொரு வேலை விஷயமா வந்தேன், காணாம போயிட்டு சொன்னாங்க. கிடைச்சிருவாங்க, நானும் சொல்லியிருக்கேன். சரிங்க ஐயா. கொஞ்சம் துரிதமா தேடி கொடுங்க சார். ஓகே சார். ஆமா, ஈஸியா இதே கதை சேலை கட்டி இருந்தா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க, கேளுங்க. தப்பா நினைக்க வேண்டாம். இம்மா, உன்னை யாராவது ஒன் சைடா விரும்பினாங்களா என்ன? கேக்குறல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சும்மா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். தைரியமா சொல்லுங்க. சார், என்ன நவீன் ஒரு பையன் விரும்புறான். நவீன் ஒரு பையன் விரும்புறானா? சார், எங்க அக்கா காணாம போயிட்டானே, நான் அவனை தான் தேடி போனேன். அவன் ஃபேமிலியோட வீட்ல தான் இருக்கான். பரவாயில்ல, சுதாரிப்பா நடந்திருக்கா. ஏமா நீ என்னவா கேக்குறீங்க? ஆமா, உங்களை யாராவது ஒன் சைடா விரும்புறாங்களா? சொல்லுங்க, உங்களை யாராவது ஒன் சைடா விரும்புறாங்களா? என் குடும்பமானத்தை குளித்தாட்டி பறிக்காங்களே. கேட்டுக்கிட்டு இருக்கல? அவ என் வீட்டுக்கு வரப்ப மர்மமா வலங்கிரா. இனி நான் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க கூட முடியாது. என்னடா நீ பாத்துக்கிட்டு இருக்க? நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? நான் ஒண்ணு தப்பா கேட்கலையா? அவன் நான் கட்டிக்க போற பொண்ணு, அவட்ட போய் ஒன் சைடா யாராவது விரும்புறான்னு கேட்டா அவங்க கிடக்காங்க. ஆமா, என்ன எங்க தெருல ஒரு பையன் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணனா. என்னதான் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னா. இல்லனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஏதாவது பண்ணுவேன் வர என்ன மிரட்டனா. பாத்தீங்களா, பாயிண்ட் எப்படி கிடைக்கு பாத்தீங்களா? இதுதானே அப்ப நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன அசிங்கப்படுத்திட்டே நீ. இது என்னத்த அசிங்கமா இருக்குது? என்னமா நான் அவனை விரும்புற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாத அவன் என் பின்னாடியே வந்தது? நீங்க எத்தனை நாள் கனவுல பாத்திருக்கீங்க? என்ன இதெல்லாம் நான் எதுக்கு கேட்டேன்னா, 3 பேரும் ஒரே கலர் சாரி. இவங்களை கட்டுறது பதில் கூட அவளை கட்டிட்டு போயிருக்கலாம். ஆளு யாருன்னு தெரிஞ்சதை அவனை கூட்டு விசாரிக்க முடியும். இப்ப நான் யாரும் தெரிஞ்சுட்டா இனி அவனை தூக்குனா அவனை அடிச்சு கேட்டா அவன் சொல்ல போறான். இதுல என்ன அவமானம் இருக்குது? இது எங்க குடும்ப விஷயம், நீங்க எதுக்கு தலையிட்டு இருக்கீங்க? காணாம போனது ஒரு வாலிப்புல. எங்களுக்கு தெரியும் சார், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஆளுக்கல்ல எங்க குடும்பத்தை அசிங்கப்பட்டுக்கிட்டு. இவங்கிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? அவனை தூக்குங்க. எனக்கு அவன் மேல சந்தேகம் இருக்குது. இதை என்கிட்ட யாராவது கேட்பாங்க சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் ரொம்ப வெறியா தான் சுத்திக்கிட்டு இருந்தான். என் மேல பைத்தியமா இருந்தான். சார், அவன் கஷ்டப்பட்ட மேல நான் வெறுக்கல. அவன் வேலை வெட்டிக்கும் போக மாட்டான், ஊதாரியா ஊர் சுத்துறவன். அதனால எனக்கு அவனை பிடிக்காது. அது அவன்கிட்ட நான் சொன்னதுக்கு கோபப்பட்டான். அதனால அவன் என்ன நிறைய வாட்டி மிரட்டினான். கல்யாணத்துக்கு உன்னை தூக்கிட்டு போயிருவேன் சொல்லிட்டு இருந்தான். நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல. ஏன்னா இவங்க தான் கூட இருக்காங்களேன்னு இவங்கள நம்பினேன். எனக்கு என்ன சொன்னா, 3 பேரும் ஒரே கலர் சாரி, ஆளை மாத்தி கூட தூக்கிக்கலாம். டேவிட், அவன் வீடு எல்லாம் எங்கம்மா? எங்க வீட்ல இருந்து ஒரு 4 வீடு தள்ளிதான். அவன் எங்க தான் தூக்குங்க. ஓகே, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. அதே தெருவுதான். அந்த தெருவுல அவன் யாரு என்ன, அவன் எங்கெல்லாம் போவான், எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் வரணும். அவனை எங்க தான் தூக்கி தூக்கிட்டு வா. ஓகே கிங்ஸ்லி, 10 நிமிஷம் தான் டைம். இடம் தெரிஞ்சுக்கலாம், 10 நிமிஷம் கூட வேண்டாம். 5 நிமிஷத்துல கதையை முடிச்சுட்டு வரேன். எல்லாம் தயிர மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி அசிங்கப்படாச்சிட்டீல. எவலாமோ என்ன கேளலாமோ கேட்கா. ஒட்டுமொத்த குடும்பமானவன் போச்சு. அவன் ஒண்ணு தப்பா சொல்லலையே. இப்படி பின்னாடி வந்தா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு தான் சொல்லுதால. இதுல அவ எங்க ஒழுக்கம் கெட்டவளா ஆயிட்டா. கொஞ்சமா நியாயமா பேசினாத்து. அதை எதுக்கு கண்டவன் சொல்லணும்? அப்ப நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துக்கலாம்ல. நீங்க 2 பேருமே கோபப்பட தப்பு. அவங்க சொல்லல என்ன தப்பு இருக்குது? இப்பெல்லாம் இருக்க போய் தான் அவங்க நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. இசை மேல கோபப்படுறிய, இப்படிதான் அவன் மேல சந்தேகப்பட்டுப்ப. அதுக்கு பயந்து கூட சொல்லாம இருக்கலாம்ல. ஏண்டா, பிரச்சனைகள் நமக்கு மட்டும் வருமா? அவங்களுக்கு வராதா? நமக்கு வந்தா ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு வந்தா அவமானம். அப்படிதானே? அம்மா, இன்னொரு வாட்டி வாங்கி பேசுறீங்க. குடும்பமான போய் நான் நிக்க, நீ இவங்க சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. இதுல இவங்க தப்பு என்ன இருக்குது? கொஞ்சமா மனசாட்சியோட பேசுங்க. இவளையா நான் தப்பா நினைச்சேன். யார ஒதுக்குனா அவையதான் நமக்காக நிக்கிறாங்க. நான் உன்னை சந்தேகப்படல. எதுக்கு இவன் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கோவம். கேட்டாங்க, சொன்னேன். சொன்ன போய் தான் கண்டுபிடிக்க போயிருக்காங்க. எங்களுக்கு எங்க தங்கச்சி வேணும். ஆனங்கிட்ட கொள்கையை தூக்கிட்டு அலைஞ்சிங்கல்ல. இப்படிலாம் பேச வச்சுடாதீங்க. உங்களுக்கு மட்டும் இப்படி கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை இருக்குமா என்ன? எங்களுக்குலாம் இருக்காரே என்ன? அதனால வந்து வேணும் தானே இதெல்லாம். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. நாங்க தங்கச்சி எழுந்துட்டு வந்து நிக்கிறோம். எங்க இப்ப கூட சேர்த்து அசிங்கப்பட்டுட்டீங்களே. இப்போ அசிங்கம் வந்தா எது தை செய்து போயிருங்க. நாங்க பாத்துக்கிறோம். பாத்தல
கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பேச பாரு. ஐயோ அம்மா, நீங்க வாயை மூடிட்டு இருக்கமா, நானும் அவட்ட பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல, உங்க அம்மாக்கு ரொம்ப அவமானமா இருக்கா. கிளம்புங்க. யாரும் எங்களுக்காக அவமானம் பட வேண்டாம். போறவங்க போங்க. முத பிள்ளைய கண்டுபிடிக்க பாருங்க, அதுக்கப்புறம் உங்க சண்டையெல்லாம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எல்லாம் பண்ணிருக்க முடியாது. அப்படி ஒண்ணு நான் உங்க வீட்டுல வாழணும்னு அவசியம் இல்ல. வாயை மூட போறீங்க நீ. உங்க அம்மா என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்கிட்ட வாரீங்க. அவங்க பேசினா சசமா நீ பேசுவியா? கோத்த கப்பம் நின்னு நானும் பிள்ளை கண்ண பார்த்துட்டு தான் நின்னுட்டு இருக்கேன், புரியுதா? சின்ன வாட்டி என் தங்கச்சியோ என் குடும்பத்தை பத்தி யாரா அசிங்கமா பேசுறீங்க. கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னா போங்க. நாங்க ஒழுக்கம் இல்லாத பிள்ளையாவே எந்திரிச்சு போறோம். செவட்டிலே குடுத்துரு. வாயை மூடிட்டு நில்லு. இல்லக்கா, வாயை மூடிட்டு இருங்கக்கா. ஏற்கனவே எனக்கு நேரம் சரியில்லாம இருக்குது. பார்த்தல எப்படி பேசுறாங்கன்னு. என் தங்கச்சி தொலைஞ்சு 18 மணி நேரம் ஆகுது. ஒரு வாலிய பிள்ளை, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நாங்க அடுவத நெருப்ப கட்டிட்டு இருக்கோம். இப்ப கூட இவங்க கல்யாணம் காட்சியில பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அறியலாம் பேசுனா அம்மா வாயை சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏமா கொஞ்சமாவது ஞானமா பேசுங்க. நான் சொல்லிட்டேன், இனி இந்த வீட்டுல நான் பொண்ணு எடுக்க மாட்டேன். தேவையில்ல, உங்க பிள்ளைக்கு வேற எங்க பாத்துக்கோங்க. வாயை மூட போதே இல்லையா? எதுக்கு கூட கூட பேசிக்கிட்டேன்? அண்ணன் ஒண்ணும் கூட சொல்லல. எப்படி அவங்க கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் ஏதாவது சொன்னா மட்டும் கோவப்படுங்க. என் தங்கச்சி நம்பாம காலேஜ் வரைக்கும் போனவர் தானே நீங்க. நீங்க அதை பத்தி பேசுறீங்க. போனது தப்பு இல்ல, சொல்லி காட்டினா உங்களுக்கு உறுத்துது. பாத்தீங்களே, வாய் எவ்வளவு நீள பாருங்க. ஐயோ அம்மாவை கோவத்துல கத்திட்டு இருக்கா. நீங்க வேற தங்கச்சி கண்ணுங்க ஆதத்துல கத்திட்டு இருக்கா. நீங்க வாய் போட்டுட்டு இருங்க. சரி அண்ணி, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. கண்டிப்பா இசை கிடைச்சிருவா. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. ஏன் உதய சொல்றேன்னா, தலையிட்டு இருக்கவரு கிங்ஸ், அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் கேஸ்ல யாருடைய கேஸ்லயே தலையிட மாட்டாரு. நம்ம விஷயத்தை தலையிட்டு இருக்காருன்னா நிச்சயமா இசை கிடைச்சிருவா. என்ன மறைக்கிற? அதான் உண்மை. அவன் தலையிட்டு ஒரு கேஸ் முடியாம இருந்ததே கிடையாது. அரசியல் இருந்து மிலிட்டரி வரைக்கும் அவன் கைவசம் இருக்குது. இன்னத்து ஊதி பறக்கிருப்பான். இவரெல்லாம் நம்ம குடும்ப சேர்த்து தலையிடலாம் பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் மூஞ்சி முறை தூக்கிட்டு இருக்க. அவருக்கு நான் ஆத்திரமா வந்திருக்கேன். நமக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்றத பேச ஏன் நம்ம கண்டுபிடிக்க தெரியாது. ஆமா, எங்க ஏதாவது நிக்க நீ ஏதாவது பண்ணிட்டு இருக்கியாங்க. நான் வந்தாரு, என்ன ஏதாவது விசாரிச்சாரு. ஒரு சின்ன குழுதான், 3 பேரும் ஒரே மாதிரி சேல. இந்த ஒரு பாயிண்ட வச்சு நான் ஒரு நிமிஷத்தை கண்டுபிடிக்க போயிட்டாரு. நமக்கு யாருக்கா தோணுச்சா? அதான் தோன்றவங்களுக்கு தான் தோணும். சும்மா அங்கனே வந்து நின்னுக்கிட்டு. அண்ணி, நீங்க வீட்டுக்கு போங்க. கண்டிப்பா இசையை கிடைச்சிருவா. நான் இசையை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன், நீங்க போங்க. இல்ல நாங்க இங்க நிக்கோம். வேண்டாம், நீ காலெல்லாம் வலிக்கும். போங்க, நான் பாத்துக்கிட்டேன். நீ சந்தோஷமா போங்க. நிச்சயமா கிடைச்சிருவா இசை. நீங்க இங்க முட்டா பையில ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு கோபம் வரும், பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க போங்க. உங்க அம்மா எப்படி பேசுறாங்க பாத்தீங்கல்ல? சந்தர்ப்பம் பார்த்து குத்தி கட்டுறதானே மனச குத்தி. இதுல சொந்தக்காரங்க ஒண்ணு விதிவிலக்கு இல்லையே. ஆமால, நீ எல்லாம் பேசுறதே இல்ல. ஏமா கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க. அண்ணி உண்மை சொன்னனால நம்ம குடும்பமான போயிட்டா. ஆமா, நான் சொன்னல, அவ என் பின்னாடியே சுத்துனா வச்சா, அப்படி பண்ணிடுவா இப்படி பண்ணா மாட்டேன்னு சொல்றா. இது எவ்வளவு பெரிய அசிங்கம்ல. நாளைக்கு அந்த தடவை வாழ முடியுமா என்ன? உங்க அண்ணன் கல்யாணம் முடிச்சாலும் இவனும் இவ பின்னாடி சுத்துறானே, அவனை காட்டி சொல்ல மாட்டானுவ. ஐயோ, இதுக்கு தான் அவளை வாய் திறக்காதன்னு சொன்னேன். நீனா காதலிச்சதே வேஸ்ட் தெரியுமா? ஒரு பொண்ணுன்னா 2 பேர் 3 பேர் விரும்பதான் செய்வான். அதுக்காக ஒரு பொண்ணு பின்னாடி போகாம எவனும் இருந்தது கிடையாது. படிச்சு வந்தானே நீ. அம்மா தான் அறிவில்லாம பேசுறவனா? இல்ல, ஒரே தல நம்மளும் இருப்போம், அவனும் இருப்பான். நான் இவதான் பாத்துறேன், இவதான் பாத்துறேன் சொல்லிட்டாலே எப்படி தலை நம்ம நடக்க முடியும்? அவனுக்காக நம்ம வாழலையே. நான் என்ன குலைக்கதான் செய்யும். அவன் பாட்டுல குலைச்சிட்டு போட்டு விட வேண்டியதான். மானம் போச்சே, மரியாதை போச்சே. உசுறு போறல, உசுறு இருக்கதானே செய்து விடுங்க. ஹாய் திறக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப கவர கொச்சா கிளம்புங்க. இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். என்ன நீ போ, நான் போறேன்.